ஒரே ஒரு சொல்லில் 7 தலைமுறை இருக்கு. அது என்ன தெரியுமா? அதுதான் பரம்பரை. உங்க தாத்தாவை தாண்டி 7 பேருக்கும் பெயர் இருக்கிறது. என்ன நம்ப முடியவில்லையா? நம் தாத்தா பாட்டி சொல்வதை கேட்டிருப்போம். இது எங்கள் பரம்பரை சொத்து என்றும் மரபை மீறுவது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது என்றும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வாருங்கள், இந்த பரம்பரைக்கு பின்னால் இருக்கும் அதிசயங்களை பார்ப்போம். நம்மில் இருந்து தொடங்குவோம். நமக்கு முன் நம் அப்பா அம்மா, அவர்களுக்கு முன் பாட்டன் பாட்டி, அவர்களுக்கு முன் பூட்டன் பூட்டி, அவர்களுக்கு முன் ஓட்டன் ஓட்டி, அவர்களுக்கு முன் செய்யோன் செய்யோள், அவர்களுக்கு முன் தான் நாம் கர்வத்தோடு பயன்படுத்தும் பரம்பரை. இந்த 7 தலைமுறையையும் ஒரு சேர சொல்வதுதான் பரம்பரை. ஒரு வார்த்தைக்கென்று ஒரு வரலாறு இருக்கின்றது என்றால் அது தமிழில் மட்டும்தான் உள்ளது. இந்த பரம்பரை என்ற வார்த்தை மிகவும் வியப்பூட்டுகிறது. இத்தனை சொல் இருக்கின்றது என்றால் நம் முன்னோர்கள் எத்தனை ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்திருப்பார்கள், எத்தனை தலைமுறைகளை பார்த்திருப்பார்கள் என்று எனக்கு வியப்பாக உள்ளது. சிவனை கூட நாம் பரம்பொருள், பரமேஸ்வரன், பரமசிவன் என்று பலவாறு அழைக்கிறோம். பரம்பரை என்ற தமிழ் சொல்லுக்குள் 7 தலைமுறை அடங்கியுள்ளது. தமிழர்களுக்கு இதை ஞாபகப்படுத்த ஒரு லைக் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.